பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆக போகுது. 18 அக்டோபர். ஸோ சாட்டர்டே. இது வந்து டே 2 நம்ம தீபாவளி இயர்னிங்ஸில் டே 2. இன்றைக்கி தான் ரொம்ப முக்கியம். நேற்று இயர்னிங்ஸ் நல்லாயிருக்கும், பட் இன்றைக்கி தான் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போனால் டியூட்டி இருக்கும் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து போனோம். பிகாஸ் நேற்று சென்னையில் இருந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. காலையில் பார்த்தா நிறைய பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. பிகாஸ் பஸ்ஸு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு நிறைய பேர் அந்த மாதிரி போகிறவங்க பார்த்து போங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா. ஸோ வந்து இன்றைக்கி இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே ஜிம்மில் இருந்து கிளம்பிட்டேன். சிஎன்ஜி பிடிக்க போகிறேன், வாங்க போகலாம். சிஎன்ஜி பிடிக்கிறதுக்கு இப்போ தான் வந்தோம். ஆனால் இது வந்து பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. கடந்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பங்க்கு தெரியுதா உங்களுக்கு? ஓகே, பங்குக்கு க்ளோஸாக தான் இருக்கும். ஒரு 4 ஆட்டோ தான் வெளியில் இருக்குது, நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். நம்மளுக்கு பின்னாடின்னு பார்த்தா இருக்குது ஒரு 3 ஆட்டோ இருக்குது, அவ்வளோதான். பட் வந்து ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகிருக்கும் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது. பட் இது ஒரு பரவாயில்ல. ஓகே, சிஎன்ஜி பிடிச்சிட்டேன். நம்ம நினச்ச மாதிரியே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 280 ரூபா. நேற்று 300 ரூபா சொன்னோம், 270லேருந்து 280 ரூபா சொன்னோம். ஸோ சேம் தான், 280 ரூபாய்க்கு சிஎன்ஜி பிடிச்சிருக்கேன். அப்புறம் யூபர் ஆன் பண்ணிப்போம். 0ல் இருக்குது யூபர். ராபிடோ, ராபிடோவில் எப்படியும் லோ பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம பார்சலா ஆனால் ஸோ ராபிடோவும் 0ல் இருக்குது. ஓகே, மணி 6:50 பார்ப்போம். இதுதாங்க ரியல் இயர்னிங்ஸ், சென்னையோட ரியல் பீப்புள்ஸ். ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கிளம்ப போகிறேன். டியூட்டி எதுவுமே இது வரைக்கும் அடிக்கலை. மணி வந்து ஒரு 7:10 ஆகுது. ஸோ வீட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே போகலான்னு வந்திருக்கேன். ஸோ பேசிக் நீட்லாம் முடிச்சுட்டு போய்டுவோம். ஓகே, டியூட்டி அடிச்சுட்டு தான் இருக்குது. அக்கறையா? சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு போவோம் ஃப்ரெஷ் ஆகிட்டு. பிரேக் ஆயில் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் எரியல. டெய்லி பார்க்கணும். கரெக்டாக இருக்கு ஆயிலு. எப்படி இருட்டிக்குச்சு வர கிளைமேட். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு 7:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யூபர்லேயும் 0, ராபிடோலையும் 0. எனக்கு இன்ஜின் ஆயில் வண்டி கொஞ்சம் டவுட்டு. எங்கள் அப்பா வந்து பேசிக் மெக்கானிக் தான். ஸோ அவர்கிட்ட ஒரு டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா வண்டி ஒரு மாதிரி இதுவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பிரேக் ஆயிலும் அதேமாதிரி வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது லீக் ஆகுதான்னு தெரில. அதுவும் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இங்கே பிரேக் ஆயில் அந்த இது எதனா காட்டும், அந்த மாதிரி காட்டுச்சு. அது பிரேக் ஆயிலுக்கா இதுக்குன்னு தெரியல. அதுவும் ரீஃபில் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெட் லைட் போயிடுச்சு இப்போது. ஓகே, ஆட்டோவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பார்க்கணும். இன்ஜின் ஆயில் வந்து எல்லா டிரைவர்ஸும் சொல்கிறது தான், எப்போ வேணால் சடனாக கம்மியாகும். ஸோ அதை செக் பண்ணுங்கள் ரெகுலராக. ஓகே, ஏன்னா அடிப்படுது வண்டி, அடியில் அடி வாங்குறது, லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, பார்ப்போம், ஏன்னா டியூட்டி வருதான்னு. பட் கிளைமேட்டு வேறு லெவலு. எப்படி இருக்குது பாருங்க, மழை தூரிட்டுருக்கு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாயிருக்கு மழை, அதை ட்ரைவ் பண்ணுறது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துட்டேன், போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 950 மீட்டர்ஸ். வாவ், செம்மையாக மழை பெய்யுது. சரியான மழைங்க வெளியில். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒரு கேப் எடுத்துருந்து ஒரு கேப் ட்ரைவ் பண்ணுறோம் இந்த மாதிரி மழை நேரத்தில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம்
நம்ம அது கெயின் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது மலையில் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ டே 2 ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம பரவாயில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த தீபாவளி நேரத்தில் ஒரு சர்வீஸ் கொடுக்குறது ஒரு ஆட்டோ டிரைவர். ஓகே சரி, ஓகே ஃபஸ்ட் ட்ரிப்பு கிளம்புவோம். ஓகே, யூபரில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு டன். 60, இதுக்கு ஒரு 80. நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், நியர்பை கௌரிபாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் ட்ராப் பண்ணோம். ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரு 5 மாதத்தில். ஸோ வந்து காலையில் டியூட்டி இல்லைன்னா கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிடாதுங்க, பயந்துடாதீங்க. ஸோ ஏன்னா எதுக்கு பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சில கமிட்மெண்ட்டோடு இருப்பீங்க. சில தண்டல் கட்டணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நேரத்தில் திடீர்னு இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். காலையில் இருக்கிற ஏர்னிங்ஸை விட ஈவினிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ காலையில் அப்படி ஸ்லோவாக ஓட்டிட்டு ஈவினிங் வந்து ஒரு 1 மணிக்கு மேலே ரேட்லாம் மாறிடும் யூபரில். நீங்கள் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ஃபெஸ்டிவல் டைமில். கண்டிப்பாக சென்னை பீப்புள்ஸ் அங்கங்கே மூவ் பண்ணி அவங்க எதுக்குன்னா போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. ஸோ அந்த டியூட்டிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் காலையில் அப்படி தான் இருக்கும், ஈவினிங்கில் நல்லாயிருக்கும். ஐ எம் ஷுவர். ஓகே, நம்புங்க. செகண்ட் ட்ரிப்பு ரேபிடோவில் வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர். ஓகே, இது செகண்ட் ட்ரிப்பு ரேபிடோவில். இது 80, இதுக்கு ஒரு 100. ஓகே, பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சந்தோஷபுரம். ஓகே, மணி 9 போகுது. ஒரு ட்ரிப்பு யூபரில் 185, இதுக்கு ஒரு 200. ஸோ வேளச்சேரியில் இருக்கோம். இது ஒரு 98, இதுக்கு 100. வேளச்சேரி பீனிக்ஸ் வந்திருக்கோம். பீனிக்ஸில் இப்போ எதுவும் டியூட்டி இருக்காது, ஏன்னா பீனிக்ஸ் இன்னும் ஓப்பனே ஆகலை. அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஓகே, மணி ஒரு 9:30 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 hours, 480, ஆல்மோஸ்ட் ஒரு 500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். டியூட்டிஸ் வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. பட் வந்து நம்ம ஸ்லோவாக பார்த்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கேயோ போயிட்டு மாட்ட வேணாம் சிட்டி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இயர்னிங்ஸ் கொஞ்சம் லேட். பட் டியூட்டிஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டி நகர், பாண்டி பஜாரு, ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா அந்த மாதிரி தான் அடிச்சுட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்க வேணாம், தவிர்க்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி பார்த்து எடுக்கிறேன். பட் டியூட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒரு 5வது ட்ரிப்புக்காக வெயிட்டிங். கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. பீனிக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே ட்ரிப்பு எடுத்து கூட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். இது ஒரு 163, இதுக்கு வந்து ஒரு 180. ஸோ மணி 10 ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 670 ரூபா, 670 ஏர்ன் பண்ணியிருக்கோம். கீழ்கட்டையில் இருக்கும். ஓகே, மணி வந்து 10 இது இப்போ முடிச்ச டியூட்டி 120. இது வந்து ஒரு 140. ஸோ இது வரைக்கும் 820 ரூபா, 820. வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 3 மணி நேரம் ஆகுது. நம்ம வந்து இந்த புழுதிவாக்கத்தில் இருக்கோம். பசி இது, சாப்பிட்றலாம், டைம் ஆயிடுச்சு. ரெண்டு இட்லி ஒரு வடை. மழை இன்னும் விட்ட பாடு இல்லை, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. டிஃபன் முடிச்சாச்சு. ஓகே, கிளம்புவோம். ஆக்சுவலாக ரேட்லாம் மாறி இருக்குது. யூபரில் 10:30 மாற்றிட்டு இருக்காங்க பீக் ஹவர். ஸோ 12 கிலோமீட்டரில் 225 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பட் நம்ம மூவ் பண்ணி மேடவாக்கம் போனோம். இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டியூட்டிக்காக தான் வெயிட்டிங். பார்ப்போம். ஓகே, இது ஒரு 115 ரூபா. மணி 11. இதுக்கு வந்து 120. ஜெயச்சந்திரன் கீழ்கட்டளை வந்திருக்கும். இது வரைக்கும் ஒரு 940 ரூபா. ஓகே, மணி 11 ஆகுது. இது ஒரு 108. இதுக்கு ஒரு 130, ஒரு 1070 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, 4 ஹவர் ஆகிடுச்சா? எஸ், 4 ஹவர்.
அவ்வளோதான். மேடவாக்கம் வந்துட்டேன். இன்னும் லாஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரிப் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம கௌரி வாக்கம் தான், வீட்டுக்கு போக வேண்டியதான். நண்பர்கள் வேறு பார்த்துட்டே இருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் வீட்டெலாம். ஃபைனல் ட்ரிப்பு மணி ஒரு 11:40, 64, இதுக்கு ஒரு 80 ரூபா. ஓகே, கௌரி வாக்கம் வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. இது வரைக்கும் 1150 ரூபா. ஸோ ஒரு 4.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகே, இது ஃபைனல் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. ரேபிடோவில் 520, டைம் பார்த்திங்கன்னா 11:40. ஸோ 7:40 கிளம்புனது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹவர் தான் ஆகுதா. ஓகே, இது ஒரு 482, அது ஒரு எவ்வளோச்சு 520. ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ஸு எல்லாம் சேர்த்து 1150. ஓகே, மணி வந்து 4 போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சத்தமாக இருக்கு டாம். ஸோ பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு. ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஓகே, மணி 4:05 ஆகுது. ரேபிடோ யூபர் ஆன் பண்ணியாச்சு. சேம் அமௌண்ட்டு தான் மெயின்டைன் பண்ண. 473 யூபரில். ரேபிடோவில் ரேபிடோ டியூட்டி ஆச்சுதே, எடுக்கலாம் எக்ஸ்டேஷன் டியூட்டிலாம். ஓகே, டியூட்டி எடுத்துட்டேன். சரி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டியூட்டி லஞ்சுக்கு அப்புறம். ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப்பு 85 ரூபா. இதுக்கு 100. மணி 4:15 ஆகுது. அடுத்த ட்ரிப்பும் எடுத்துட்டேன். ஐயோ, கஸ்டமருக்கு 4 ரேட்டிங் கொடுத்துட்டேன்னா. இன்னொரு ட்ரிப் எடுத்துருக்கேன் யூபரில். .1 கிலோமீட்டர். கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகே, இது 2வது ட்ரிப்பு லஞ்சுக்கு அப்புறம் 101, இதுக்கு ஒரு 110. ஓகே, மணி 4:30 ஆகுது. லஞ்சுக்கு முன்னாடி 1170. இப்போ ஒரு 200 ரூபா, 210. ஸோ ஒரு 1380 ரூபா. பக்கத்தில் தான் இருக்கும், சிட்லா பக்கத்தில். ஓகே, 2 ட்ரிப்பு லஞ்சுக்கு அப்புறம் முடிச்சிட்டோம். 1380 ரூபா. இன்னொரு ட்ரிப் எடுத்தேன், டி நகருக்கு எடுத்துட்டேன், சிட்டி உள்ள. சரி, கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வாங்கப்பா, ரேட்டும் நல்ல ரேட்டு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபா கிட்டே சொன்னாங்க. சரி, அப்புறமா எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, சிட்டி உள்ள எப்படி டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம சங்கம் தென் சென்னை மாவட்ட அவர் செயலாளர் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்டேன், சிட்டி உள்ள டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு, யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னா. சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஒரு ட்ரிப்பு 3 ட்ரிப்பு எடுக்கிறது ஒரு ட்ரிப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் டி நகரா அப்படின்னாரு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா ஹெவியாக டிராஃபிக் இருக்கான். ஸோ வேலைச்சேரி தாண்டி போவானான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். நீங்கள் ஒரு 2000 ரூபா க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் டார்கெட் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் யார் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதேமாதிரி நிறைய பேர் வந்து சிட்டி உள்ள நாங்கள் இருக்கோம், நீங்கன்னா அந்த பக்கம் இருக்கீங்க அவுட்டரில் சிட்டி கேடியில். ஸோ அந்த பக்கம் ஓட்டிக்கிறீங்க, சிட்டி உள்ள டிராஃபிக் இருக்குது அப்படின்னா. சிட்டி உள்ள டிராஃபிக் அப்படின்னா நீங்கள் லோக்கல், நான் ஓட்டுறேன் பாருங்க. நானும் இப்போ வந்து இங்கேயும் டிராஃபிக் இருக்குது. சானிட்டோரியம் தாண்டி போனால் சூப்பர் சரவணா ஸ்டோரு, போத்தீஸு, சென்னை சில்க் எல்லாமே இருக்க இடம். அந்த மாதிரி சில இடம்லாம் டிராஃபிக்காக இருக்குது. உங்களை மாதிரி தான். இப்போ சைதாப்பேட்டை, டி நகர், அந்த லிமிட்லாம் தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வர்றதான் கஷ்டம். பட் வந்து லோக்கல்னால் நுங்கம்பாக்கத்துலேருந்து சேட்பேட்டிலேருந்து கீழ்பாக்கம், உங்களுக்கு தெரியும்ல. நான் அந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கேன். நான் வந்து இப்போ தாங்க நான் TN 11 தாம்பரம், நம்ம வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தெனாம்பேட்டத்தில் மிடில் ஆஃப் சிட்டி அன்னாரிவாளையம் பக்கத்தில் TN 07. நம்ம படித்தது வந்து 5வது வரைக்கும் பனங்கல் பார்க் ராமகிருஷ்ணா. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும், 8வதுக்கு மேலே படித்தது திரேசம்மா நுங்கம்பாக்கம். அதுக்கப்புறம் +2 படித்தது திருப்பி பனங்கல் பார்க் ராமகிருஷ்ணா. திருப்பி காலேஜ் கோட்டூர்புரம் பெட்ரிஷியன் காலேஜ். ஸோ பக்கா சென்னை இதுதான் நம்ம உள்ளதான். அதுக்கப்புறம் தான் தாம்பரம் வந்தோம். ஓகே, காலேஜுக்கு அப்புறம் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேணாம் அப்படி ரொம்ப ஆட்டம் போடுவேன், அதனால் வேணான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும் அந்த ரூட்லாம். அதனால் நீங்கள் லோக்கல் வந்து ஓட்டிக்கலாம். சேட்பேட்டு, நுங்கம்பாக்கம், வேறு என்ன நியர்பை
அந்த மாதிரி ஓட்டலாம். பீச்சு, ட்ரிபிள் கேணி அந்த மாதிரி லோக்கல் சைதாப்பேட்டை, டி நகர் இந்த பக்கம் தாண்டி நீங்கள் வரணுன்னா தான் கஷ்டம். மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பார்த்து ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரிப்பு 117, இதுக்கு 120. ஸோ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 5 ஆக போகுது. இது வரைக்கும் 1490. நம்ம இங்கே சேனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கோம். பட்டாசு வாங்கலான்னு பார்த்தா பசங்களை கூப்பிட்டு போய் தான் வாங்கணும். நம்ம போய் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஒரு 150, இதுக்கு வந்து 180, 20 ரூபா சேஞ்சு திருப்பி கொடுத்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் தான் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். எப்பவுமே அவ்வளோ பிஸியாக இருக்கும், அவ்வளோ காலியாக இருக்கும், யாருமே இல்லை. ஒன்லி இன்னு, நோ அவுட்டு. ஓகே, இது இப்போ முடிச்ச ட்ரிப்பு 142, இதுக்கு ஒரு 170. மணி வந்து 6 ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1850 ரூபா. இது பக்கத்தில் ஒரு செம்பாக்கம் நியர்பை, ரொம்ப கிட்ட தான் ஓட்டிகிட்ருக்கேன். சுற்றி லாங்லாம் எங்கேயும் போகல. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான். ஓகே, ஒரு 1850 ரூபா. 2000 ரூபா க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது ஒரு 125, இதுக்கு வந்து 170. 170 எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களே. ஓகே, மணி வந்து 6:50, ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2020 ரூபா 2020 ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக இப்போ ட்ரிப்பை முடிச்சோம் பாருங்க. அந்த ஆயுர்வேதிக்கோ சித்தா டாக்டர், ஆக்சுவலாக அது வந்து ஒரு டொக்கு வந்து நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த ஒரு ஏரியா. அவங்க வண்டி இது கிடச்சிதான் எனக்கு தெரில. நம்ம ஒருத்தர் இறக்கி விட்டோம் பாருங்கள். அங்கேருந்து ஒரு 350 மீட்ரு ரோட்லாம் போட்டிருக்காங்க. அதனால் சுற்றி போகுது. ஆட்டோ டிரைவர்ஸ் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்க கைட் பண்ணியிருக்காங்க, எப்படி போகிறதுன்னு தெரில. நம்ம அந்த மேப்பை பார்த்து ஒரு இடத்துல மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே போக முடியல தாண்டி. இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்காங்க வாங்கன்னு. அங்கேருந்து அவங்க 300 மீட்ரு வரணும். பட் இப்படி சுற்றி போனால் ஒரு வழி இருக்குது. அதை நான் மேப் பார்த்து போயிட்டேன். ஸோ அதனால் வந்து இறங்குனாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. 125 பாயிண்ட்ஸ், 126 ரூபா சொன்னேன். ஓகே, 170 போடுறேன், ஹாப்பி தீபாவளி, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி வந்து நீ நம்ம காலைல ஒரு 9, 6, 15 ட்ரிப்பு ஓட்டியிருக்கோம். அதில் வந்து ஒரு 8 பேர் நம்மளுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ டிரைவருக்கு சந்தோஷமாக அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆக போகுது. யூபரில் ஒரு 842 டிப்ஸ் எதுவும் இல்லாமல். ரேப்பிடோ இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. 125 ரூபாலேருந்து க்ளோ பண்ண தெரியல. ஓகே, தான் ரேப்பிடோ அடிக்கவே இல்லை. ரேப்பிடோவில் ஒரு 874 டிப்ஸு எல்லாம் சேர்த்து கரெக்டாக 2020 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, சிஎன்ஜி எப்போ சொல்கிற மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதிகபட்சம் 250 ரூபா சிஎன்ஜி செலவாகிருக்கும். ரேப்பிடோ சார்ஜ் வந்து ஒரு 30 ரூபா, ஒரு 280 ரூபா நம்மளுக்கு செலவாகிருக்கும். 280, ஸோ ஒரு 1770 ரூபா இது வரைக்கும் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ். கரெக்டு அப்ராக்சிமேட்டாக தெரில. ஓகே, ஒரு 1700 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, பார்ப்போம் வேறு ஏதாவது டியூட்டி வருதான்னு. மணி 7 ஆகுது. ஓகே, டைம் வந்து கரெக்டாக 7 o'clock ஆகுது. ஒரு 2020 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 300 போனால் கூட, அதிகபட்ச எக்ஸ்பென்ஸ் போனால் கூட ஒரு 1700 ரூபா. இந்த சூழ்நிலையில் அதாவது கம்பெனி டியூட்டிஸ் இல்லாமல் எல்லோரும் அவுட் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அவ்வளோதான். சென்னை ஆல்மோஸ்ட் வந்து சென்னை பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. டிராஃபிக்கோ இல்லை, கிளியராக இருக்குது. பட் இந்த சென்னை பீப்புள்ஸ் இருக்கும் போதும் நம்ம வந்து ஒரு 1700 ரூபா ஏர்ன் பண்ணி காட்டியிருக்கோம். என்னை விட அதிகமாக இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். நேற்றோ சொல்லியிருந்தீங்க, நான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க இவ்வளோ அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பின்னாடி உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்குது எனக்கு தெரியும். நான் ஆட்டோ எடுக்கும் போது நிறைய பழைய ஆட்டோ டிரைவர் சொன்னாங்க, உட்காந்து ஓட்டணும், அதான் மேட்ரு அப்படின்னு. உட்காந்து ஓட்டியிருக்கோம் நம்ம.
நீங்களும் ஓட்டியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். யாரா அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். பட் வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கங்க. ஒரு நாள் ஏர்ன் பண்ணுறது, அடுத்த நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ற கான்செப்டில் நம்ம போகக்கூடாது. இது பேரே வந்து அதுக்காக தான் நான் வந்து நார்மலான இயர்னிங்ஸில் பெஸ்ட்டான இயர்னிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு பேரே இயர்னிங்ஸ். இயர்னிங்ஸ்னா வருமானம். வருமானம்ன்றது டெய்லி இருக்கணும். அது பேர் தான் வருமானம். ஒரு நாள் வருது, அது வந்து ஒரு நாள் பண்ணுறோம் அடுத்த நாள் பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் ஒரு நார்மலான ஒரு இயர்னிங்ஸ் நான் காட்டணும்னு நினச்சேன். நான் வந்து எவ்வளோ பண்ணணும்னு போட்டேன். நான் வச்ச டார்கெட் 6000 தான், 6000 தான். 2000 3 நாள் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா டியூட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஓகே ஃப்ரைடே, அடுத்த நாள் கம்மியாயிடும் எனக்கு தெரியும். ஸோ நான் வச்ச டார்கெட் 6000. அது நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு 6000 சொன்னீங்க. ஸோ அது கரெக்டு. ஒரு நியாயமான ஒரு உழைப்பு போட்டால் 6000 தான் அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப எஃபெக்ட் 13,000லாம் சொன்னீங்க, சூப்பர், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் ஓட்டிட்டு அடுத்த ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது தான். அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். பட் அது பெரிய இயர்னிங்ஸ் கிடையாதுல்ல. நம்ம ஏன்னா வீடியோக்குன்னு பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து பண்ணுறது வந்து இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷம் பண்ண போகிறோம். அதனால் அது கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி என்னை பார்த்து யாரும் அப்பா 4000 ரூபாய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக யாரையும் கைட் பண்ணிடக்கூடாது. அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஓகே, நார்மலாக இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டலாம். மாதம் ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம். இப்போவும் எனக்கு நான் மேடம் வாங்க போனால் மூவ் பண்ணி போனால் டியூட்டி வரும். ஓகே, அதே மாதிரி தம்பி ஒருத்தர் ஜொமேட்டோ போனார். அவரை பார்த்தோட தான் ஞாபகம் வந்துச்சு. காலைல ஒருத்தர் ஜொமேட்டோ அவரை மீட் பண்ணேன். அவரும் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துருக்காரு, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஆன்லைன் டெலிவரி, ரேபிடோ ஓட்டுறவங்க, வாட் எவர், எனக்கு தெரிஞ்சு ரேபிடோ ஓட்டுறவங்க தான் இன்றைக்கி டியூட்டி இருந்திருக்காதுங்க. பைக் டேக்ஸி ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊர் விட்டு ஊர் வந்து ஓட்டினாலும் சரி, சென்னை சிட்டியில் ஓட்டுறீங்கனாலும் சரி, படிச்சுட்டு வேற கிடைக்காம ஆப்ஷனில் இதை ஓட்டுறவங்களும் சரி, இல்லை படிப்பு இல்லை வேற எதுவும் வேலை கிடைக்கல இது ஓட்டினாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், என்னடா இது இப்படி போதே லைஃப் அப்படின்றத மட்டும் ஒரு சலிப்பு மட்டும் இது பண்ணிட்டாரு. எதுவுமே வாழ்க்கையில் வந்து நிரந்தரம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, எதுவுமே வந்து மாற்றம் ஒன்று தான், என்ன சொல்லுவாங்க தெரியல, நல்லா இருக்கும், அது மாறாதுதான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், இதுதானே நம்ம லைஃப் ஃபுல்லா அப்படின்றத மட்டும் நினைச்சிடாது. என் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்றேன், எப்போ வேணா லைஃப் எப்படி வேணா மாறும். ஓகேவா, முடிஞ்சிருச்சு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு அரவிந்த் சாமி டைலாக்கா ரொம்ப போர் அடிக்காம சொல்றேன், அப்புறம் கிரன்ச்சி, அப்புறம் பூமர்னு சொல்ற போறீங்க. அரவிந்த் சாமி அந்த படம் ஒன்று சொல்லுவார், ஒரு டைலாக்கு, அந்த ஆர்ஜே பாலாஜி கிட்ட, முத்து சந்திரன் நீ ஏன் நினைக்கிற, இது வந்து டெட் எண்டு, நீ ஏன் நினைக்கிற, வா ஒரு யூடர்ன் இருக்கு காட்டுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் லைஃப்ல எப்போ ஒரு யூடர்ன் போட்டு நம்மள ஒரு சக்சஸான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு தெரியாது. என்னடா ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், என்னடா சக்சஸை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நம்மள அது வந்து நம்ம ஒரு உழைப்பு நம்ம கரெக்டாக கொடுத்து நம்ம ஒரு வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா, அதில் வந்து நம்ம உண்மையாக இருந்து நம்ம உண்மையான எஃபர்ட்லாம் போட்டு அதை நேசிச்சு அதை இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பாக ஒரு பீரியட்ல அது வந்து அந்த வேலைக்கு நம்மளை பிடிச்சி போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு சும்மாவே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை கொடுக்கும். அதே மாதிரி லைஃப் வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, அதுக்கு தெரியும். ஓகே, அதை நினச்சி நீங்கள் விடாதீங்க. எப்படியோ போக வேண்டிய லைஃப் எல்லாம் எங்கெங்கேயோ கூப்பிட்டு வந்து விடுது, என்னென்னவோ பண்ண வைக்குது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, லைஃப் வந்து போரா நினைச்சிடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக வாழுங்க. எப்போ வேணா லைஃப் வந்து ராங் டர்ன் அந்த மாதிரி இல்லாமல் குட் டர்ன் நிறைய வரும் லைஃப். அந்த குட் டர்னுக்காக வெயிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் லைஃப். ஓகே, இதனால கிரன்ச்சி பூமர்னு சொல்றீங்க. ஓகே சரி, ஓகே பாய்ங்க, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு அண்ணா வந்து சொன்னார், அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இயர்னிங்ஸை பற்றி பேசும்போது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும்ப்பா, சனி ஞாயிறு இருக்காது அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னது, எல்லாம் போயிட்டாங்க சென்னையை விட்டு, ரொம்ப காலியாக இருக்கும் சென்னை அப்படின்னு. இன்னைக்கும் ஒரு 2000 ரூபாய் இயர்னிங்ஸ் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். நான் அவர் வந்து அதான் அவருக்காக தான் காலைல சொன்னேன், தண்டல் ஏதோ கட்டணும், அவரு 600 ரூபாய் எவ்வளோ கட்டுவார்னு நினைக்கிறேன். ஐயோ அது இதுவாயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அதுக்காக சொல்கிறேன்,
அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் சரி எல்லாரும் போயிட்டாங்க, வந்தாரை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை, சென்னையே நம்பி இருக்க, சென்னையில் பிறந்து வளர்ந்து நம்மளை மட்டும் கை விட்டுருமான, நாளைக்கு பாருங்கள் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அண்ணன் ஓட்டினாரான்னு தெரியல, ஓட்டியிருந்தாரா நல்லா இருந்திருக்கும் ஏர்னிங்ஸ். ஓகே சரி ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப போர் அடிக்க வரும்ல, பாய். வீட்டுக்கு போய் பர்ச்சேஸ் போகிறேன். என்னோட டார்கெட் 6000 வச்சேன், 4500 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1500 நாளைக்கு பண்ணிடுறேன். ஓகே ஓகே பாய். யாராவது அதிகமாக ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், நீங்களாம் வேறு லெவல். எவ்வளோ அதுக்கான எஃபெக்ட் போட்டிருப்பீங்க, உழைப்பு போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்க, பாய் பாய், தேங்க்யூ. உடம்பு டேக் கேர், உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்க. ஓகே, ஆப்பே அமைதியாக இருந்துச்சுங்க, எதுவுமே அடிக்கல. மணி 7:20 நான் பொண்ணு டியூஷனுக்கு போயிருக்கான், இல்லைனா பாவம் வந்து நிற்பா. தாம திறந்து வைக்க வேண்டியதானே பாவம். ஓ சரி சரி.